இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, பஞ்சபூதங்கள்ல நீர். எல்லோருக்கும் ஒரு குழப்பம். எல்லாரும் ஆரம்ப நாட்கள்ல இருந்து எது அதிகம் நம்மளுடைய பூமியில அப்டின்னு கேட்டா, எல்லாரும் உடனே என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நம்ம பூமியில நீர் தான் அதிகம் அப்டின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா, நமக்கு அப்படி ஒரு படிப்பினை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில நீர் அதிகம். அந்த நீருக்கு அடியில பேஸா இருக்குது என்ன? மண் தானே. உங்களுக்கு புரியுதா? பூமி பரப்புல தான் நீர் அதிகம். மண்ணா, நீரா எது அதிகம் அப்டின்றதுல உங்களுக்கு தெளிவு ஏற்படணுன்றதுக்காக சொல்றேன். பூமி இருக்கு. பூமி பரப்புல தான் மேல தான் நீர் இருக்கு. 3ல 1 பங்கு நீரால மூடப்பட்டிருக்கு. பூமி பரப்போட மேல தான் நீர் இருக்கு. பூமி முழுக்க வந்து 3ல 1 பங்கு நீர் இல்ல. பூமியில 3ல 1 பங்கு நீரால சூழப்பட்டிருக்கு. அப்போ நம்ம உடல்ல மண்ணுக்கு அடுத்ததாக, மண்ண விட கொஞ்சம் குறைவா இருக்குது என்னன்னா நீர். நம்ம உடல் அளவுல மண் தான் அதிகம். மண்ண விட அதுக்கு அடுத்தது கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடியது என்னன்னா நீர். அந்த ஃபார்மட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம உடல்ல ரொம்ப கம்மியா இருக்குது ஆகாயம். அத விட கொஞ்சம் அதிகமா இருக்குது காற்று. அத விட கொஞ்சம் அதிகமான இருக்குது நம்ம உடம்புல நெருப்பு. அத விட நம்ம உடம்புல அதிகமா இருக்குது நீர். அதை விடவும் அதிகமா இருக்குது மண். மண்ண பத்தி நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ நம்ம நீர பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முதல்ல நம்ம பிரபஞ்சத்துல இருக்க நீர பத்தி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அதோட கேரக்டர் தான் நம்ம கிட்ட இருக்கு. பிரபஞ்சத்துல உள்ள நீருக்கு என்ன தன்மையோ, அதே தன்மை தான் நம்ம உடல்ல உள்ள நீருக்கும் இருக்க போகுது. அப்ப நீருடைய தன்மை என்ன? பிரபஞ்சத்துல நீரினுடைய தன்மை என்ன? கொஞ்ச நேரம் சாட் ஓப்பன் பண்ணி வைங்க. ஸ்னேகா கொஞ்ச நேரம் சாட் ஓப்பன் பண்ணி வைங்க. ம். நீரினுடைய தன்மை நமது பிரபஞ்சத்துல என்ன? நம்பர் 1 குளிர்ச்சி. இது எல்லாருக்குமே தெரியும். குளிர்ச்சின்றது தான் அடிப்படை. ஃப்ளூயிங் நீர் என்ன பண்ணும்? நீர்ல ஒரு மூவ்மென்ட் இருக்கும். ஒரு ஃப்ளோ ஆகும். நீர ஒரு இடத்துல ஊத்தி, ஒரு இடத்துல இது பண்ணோம்னா, நீர் வந்து ஃப்ளோ ஆகும். மேல உயர்வான இடத்துல இருந்து தாழ்வான இடத்த நோக்கி ஃப்ளோ ஆகக்கூடிய தன்மை நீருக்கு உண்டு. நீருக்கு வேற என்ன தன்மை உண்டு? ஏதாவது ஒரு பொருள்ல ஊத்தி வச்சோம்னா, அதோட ஷேப் எடுத்துக்கக்கூடிய தன்மை நீருக்கு இருக்கு. அப்போ நீருக்குன்னு தனி குணம் தனியான ஒரு ஷேப் இருக்கா? மண்ணுக்குன்னு ஒரு புடிச்சு வச்சோம்னா அந்த ஷேப்ல இருக்கும். ஆனா நீர் வந்து ஏதாவது ஒரு பாத்திரமோ, அல்லது ஏதாவது ஒரு பொருளோ அதுக்குள்ள ஊத்தி வச்சோம்னா, அதோட ஷேப் எடுத்துக்கும். அடுத்து ஓகே. நீர் அப்படின்ற ஒண்ணு தான் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கட்டுவதற்கு பயன்படும். எல்லாத்தையும்ன்றத விட, மண்ண வந்து கட்டுறதுக்கு நீர் பயன்படும். பைண்ட் பண்றதுக்கு. சூழ்நிலைக்கும், இடத்திற்கும் ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். கரெக்ட். பைண்ட் பண்றதுக்கு, எல்லாத்தையும் சேர்த்து கட்டுவதற்கு நீர் வந்து பயன்படும். ஆ கிளென்சிங் சுத்தம் செய்வதற்கும் நீர் பயன்படும். திடப்பொருளை உருவாக்க. கரெக்ட். அதாவது மண் அ மண்ண எல்லாத்தையும் சேர்த்து கட்டுவதற்கு நீர் பயன்படும். சுத்தப்படுத்த பயன்படும். ஃபயர கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படும். ஒரு பொருள கரைக்கக்கூடிய கரைப்பானாக பயன்படும். கரெக்ட். கழிவுகள வெளியேற்ற உதவி பண்ணும். கழிவுகள வெளியேற்றது ஒண்ணு, வெளியேற்றதுக்கான உதவி வந்து நீர்ட்ட இருந்து கிடைக்கும். ஓகே. சரி. உயிர் உருவாக்கத்துல நீரோட உதவி வேணும். மண் இருக்கு. அதுல நம்ம விதை போடலாம். விதை போட்டு வளர்றதுக்கு மண்ணுன்ற பேஸ் வேணும்.
ஆனா நீரோட உதவி வேணும். சுவை சிதறிக் கிடப்பவற்றை ஒன்று சேர்ப்பது. சித்த மருத்துவத்துல இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. சசிகலா மோகன்ராஜ் மேம். சிதறிக் கிடப்பவற்றை ஒன்றுபடுத்துவதற்கு. ஓகே, ஓகே. சாட்ட க்ளோஸ் பண்ணிறீங்களா? இப்போ நீரோட தன்மை குளிர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ நீர் வந்து நம்ம உடம்புல என்ன பண்ணும்? நம்ம உடம்புல நீர் என்னவெல்லாம் பண்ணும் அப்படின்னா, நீர் நம் உடல்ல நல்ல குளிர்ச்சி தன்மைய கொடுக்கும். உடல் மட்டும் இல்ல, மனதளவிலயும் குளிர்ச்சி தன்மைய குடுக்கக்கூடியது. இந்த நீர் நம்ம உடம்புல சரியான அளவு இருந்தா மட்டும் தான், நம்மளால ஒரு பொருள டேஸ்ட் பண்ண முடியும். சுவைக்க முடியும். காய்ச்சல் அப்ப ஏன் உங்களுக்கு டேஸ்ட் போயிடுது? சுவைக்க முடியல. டேஸ்ட் சென்சேஷன் சுத்தமா போயிடுது அப்படின்னு பார்த்தா, நீரோட தன்மை குறையும் பொழுது, அந்த டேஸ்ட் சென்சேஷன் போயிடும். முதல் பாயிண்ட் நம்ம மறக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதான். நம்ம மண்ணோட தன்மை போகும்பொழுது ஸ்மெல் போயிடுச்சுன்னு பார்த்தோமா? மண்ணோட தன்மை போகும்பொழுது, மண்ணோட தன்மை குறைஞ்சிறம்போது ஸ்மெல் சென்சேஷன் போயிடுது. அதனால தான் கோவிட் அப்ப என்னாச்சு? முதல்ல ஸ்மெல் போகும். ஸ்மெல் தெரியாது. நம்மளோட இம்யூனிட்டிய குறைச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணும்? உணவோட சுவை தெரியாது. டேஸ்ட் தெரியாது. நீர் நம்ம உடல்ல சரியான அளவுல இல்ல அப்டின்னா, வாழ்க்கையிலயும் சுவையே இருக்காது. நம்ம உடல் அளவிலும் சுவை நாக்குல வந்து டேஸ்ட் சென்சேஷன் சுவை தெரியாது. அதே மாரி நம்மளோட லைஃப்லயும் ஒரு டேஸ்ட்டும், சுவையும் தட்டாது. வாழ்க்கைய எரிச்சலோட ஒரு ரசனை தன்மை இல்லாம வாழக்கூடிய ஒரு நிலை குடுத்துரும். எது? நீர் நம்ம உடம்புல கம்மியா இருந்தா. நீர் நம்ம உடல் அளவுல குறைவா இருக்கும் பொழுது, உடல் அளவிலும், மனதளவிலும் குறைவா இருக்கும் பொழுது, நம்ம உடல் அளவுல நீர் குறைவா இருக்கும் பொழுது, நாவுல ருசியோட தன்மை, டேஸ்ட் சென்சேஷன் சுத்தமா இருக்காது. மனதளவுல குறையும் பொழுது, வாழ்க்கையில ரசிக்கக்கூடிய தன்மை, லைஃப வந்து ரசிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை. லைஃப் வந்து ரசிச்சு என்ஜாய்ன்னு மட்டும் இல்ல. வாழ்க்கைய ரசிச்சு வாழக்கூடிய தன்மை சுத்தமா இருக்காது. நீர் குறைஞ்சிருச்சு அப்டின்னா. அப்ப இயல்பிலேயே வாழ்க்கைய ரசிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்டின்னா, நீர் சமநிலையில இருக்கவங்களுக்கு இருக்கும். சரி. இப்ப உடல் அளவுல நீர் குறைஞ்சதுன்னா என்னலாம் ஆகும்? உடல் அளவுல நீர் குறைஞ்சதுன்னா, முதல் வார்த்தை நம்ம என்ன யோசிக்கணும்? நீர் குறைஞ்சிருச்சுன்னா நெருப்பு அதிகமாயிடும். நீர் குறைஞ்சிடுச்சு அப்டின்னாலே நெருப்பு அதிகமாயிடும். அப்ப நீர் குறைஞ்சு நெருப்பு அதிகமான உடனே, உடல்ல நெருப்பு அதிகமாவதால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் வரும். அது என்ன நெருப்பு அதிகமாகறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீர்க்கடுப்பு. நீர்க்கடுப்புனா நெறைய பேர் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய கிளாஸ்ல ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நீர்க்கடுப்புனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நீர்க்கடுப்பு அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் வர்றது. நம்ம உடல்ல நீர் குறைஞ்சிருச்சுன்றதோட அடையாளம். யூரின் போம்போது யு அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீரோட நிறம் மஞ்சளா போறது. அதே நேரத்துல சிறுநீர் எரிச்சலோடு வெளியாவது. அப்ப நீர் குறையும் பொழுது சிறுநீர் எரிச்சலோடு வெளியாறது. நீர் ரொம்ப கம்மியாகும்போது கல்லடைப்பு வரலாம். ஏன்? நீரோட தன்மை தான் என்ன பண்ணும்? நம்மளுடைய சிறுநீரகத்துல படிவங்கள், படிமானம் எதுவும் ஆகாம வாஷ் அவுட் பண்ணிவிடும். அப்படி நீரோட தன்மை குறைவா இருக்கும் பொழுது, சிறுநீரகத்துல படிமானம், உப்புகள்லாம் படிமானமாயி கற்களாக உருவாகும். இப்போ நீர் குறைவா இருந்தா நெருப்பு அதிகமாயிடும். நீர் குறைவா இருந்து நெருப்பு அதிகமாகும் பொழுது, ஒருத்தருக்கு என்ன பண்ணும்? உடல் முழுக்க வெப்ப உணர்வு ஏற்படும். பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை, உள்ளங்கால் நல்ல ஹீட்டா இருக்கும். உள்ளங்கை, உள்ளங்கால் மட்டும் இல்ல. தலையில தலையிலருந்து கால் வர எல்லா இடங்கள்ல வரக்கூடிய
வெப்பம், எரிச்சல் 2மே நீரோட தன்மை. கண் எரியுதா? நீர் குறைவா இருக்கு. மூக்குல இருந்து வரக்கூடிய மூச்சு ரொம்ப எரிச்சலோட வெளிய வருதா? நீர் குறைவா இருக்கு. நாக்குல புண் வந்துருதா? நீர் குறைவா இருக்கு. நாக்கு சைடுல நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அ நாக்கோட அந்த 2 சைடுலயுமே புண் வரும். அந்த நாக்குல சைடுல புண் வர்றது எதோடைய வெளிப்பாடு அப்டின்னா, நீர் குறைவா இருக்கதுடைய வெளிப்பாடு. நாக்குல புண் வருதா? நீர் குறைவா இருக்குன்னு அர்த்தம். முகத்துல கொப்புளங்கள், பருக்கள்லாம் நெறைய வருதா? நீர் குறைவா ஆயிடுச்சு அப்டின்னு அர்த்தம். தலைமுடி ஹெவியா உதிருதா? உடம்பு சூடு ஜாஸ்தியாயி தலைமுடி ஜாஸ்தி உதிருதா? நீர் குறைவா இருக்கு அப்டின்னு அர்த்தம். கண் கருவளையம் வருது அப்டின்னா, நீர் குறைவா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றத அப்டியே பொறுமையா மெதுவா சொல்றேன். ஒன்னொன்னா நோட் பண்ணிக்கங்க. நீர் உடலில் குறைந்து விட்டால் என்னலாம் ஆகும்? தலையிலிருந்து கால் வரைய வரிசையா பார்ப்போமா? உடம்பு முழுக்க உஷ்ணம் இருக்கும். பர்ட்டிகுலரா உள்ளங்கை, உள்ளங்கால் எரிச்சல். தலைனா, தலை, முடி உதிர்றதுக்கான வாய்ப்பு. நீர் குறைஞ்சிருச்சு அப்டின்னா, என்ன ஆகும்னா, உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தியாயி, அதனால முடி உதிர்வு. அந்த முடி உதிர்வு எப்டின்னா, அப்டியே கொத்து கொத்தா கம்ப்ளீட்டா முடி உதிரும். நீர் குறைவதால் ஏற்படக்கூடிய முடி உதிரல். அடுத்து தோல் அப்டின்னு எடுத்தோம்னா, ஸ்கின்ல முகத்துல பர்ட்டிகுலரா முகத்துல அல்லது உடல்ல எந்த பகுதினாலும் கொப்புளங்கள். முகப்பரு வருது இல்லையா? அந்த பர்ட்டிகுலர் வயதுல அந்த நேரம் என்ன நடக்குது அப்டின்னா, உடலில் நீர்த்தன்மை அப்டியே குறையும். உடல்ல பித்தம் அல்லது வெப்பத்தோட தன்மை அதிகமா இருக்கும் அந்நேரம். அப்போ முகத்தில் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள், பருக்கள், தோல்ல ஏற்படக்கூடிய எரிச்சல், உடம்புல எந்த இடத்துல எரிச்சல் ஏற்படுதுனாலும், அதுல நீர் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கண் எரிச்சல் இருந்தாலும் நீர் குறையுது. மூக்கு வழியா வரக்கூடிய மூச்சு சூடா வெளியாகுதுனாலும் நீர் குறையுது. ஆ வாய் மட்டும் ஒரு சிலருக்கு உள்ள ரொம்ப ஹீட்டா இருக்க மாரி உணருவாங்க. நீரோட தன்மை குறையிறது. நாக்கோட 2 பகுதி சைட்லலாம் புண் வரது, நீரோட தன்மை குறையிறது. அதே மாரி வயிற்று புண் வரதும் ஒரு சில கண்டிஷன்ல வாயுனாலயும் வயிற்று புண் வரும். நீர் குறைவதாலும் வயிற்று புண் வரும். இவங்களுக்கு தான் பேட் ஸ்மெல் வரும். நீர் குறைவதால வயிற்று புண் ஏற்பட்டது அப்டின்னா, வயிற்று புண் நெறைய காரணத்தினால ஏற்படும். அல்சர்ன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் எதுனா நெறைய காரணங்களால ஏற்படும். அது வாத சம்மந்தமான காரணமா இருந்தா, வயிறெல்லாம் ப்ளோட்டிங்கு, வயிறு ஊதிட்டு இருக்கது அந்த மாரி இருக்கும். நீர் குறையிறதுனால அல்லது உடல் வெப்பம் அதிகமாகுறதுனால ஏற்படக்கூடிய வயிற்று புண் இருந்தது அப்டின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணும்? பேட் ஸ்மெல் வாயில வந்து துர்நாற்றம் வரும். அடுத்து நீர் குறைஞ்சிருச்சு அப்டின்னா, தோல்ல என்ன பார்த்தோம்? தோல்ல எரிச்சல் வரும். நீர் முத்திரை செய்யும் பொழுது, தோல்ல ஓவராலா பரவலா இருக்கக்கூடிய அரிப்பு குறையும். தோலுக்கு மேஜரான காரணம் வந்து வாயுவாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், நீரும் அதோட சேர்ந்து கொள்ளும். அதனால தோல்ல ஏற்படக்கூடிய என்ன காரணம்னே தெரியல. உடம்பு ஃபுல்லா ஊறல் இருக்கு. உடம்பு ஃபுல்லா ஊறுது அப்டின்னா, அதற்கு நீரினுடைய தன்மை குறைஞ்சிருச்சு அப்டின்னு அர்த்தம். நீரினுடைய தன்மை குறைஞ்சதுன்னா, உப்பினுடைய தன்மை உடம்புல அதிகமாகும். உப்பினுடைய தன்மை உடம்புல அதிகமாகும் பொழுது, அந்த ஊறல் ஏற்படும். உடம்பு முழுக்க ஊறல் ஏற்படுறது. உட முகத்துல கொப்பளங்கள் ஏற்படுறது, உடல் முழுக்க ஊறல் ஏற்படுறது. அதே மாரி தோல் சுருக்கம். தோல் சுருக்கம் வருதுன்னா, அதற்கு நீர் குறையாக இருப்பதுதான் காரணம். அப்ப வயோதிகத்துல தோல் சுருக்கம் வருது இல்லையா? ஒரு 60 வயசுல ஒரு சிலருக்கு 50 வயதிலேயே தோல் சுருங்க ஆரம்பிச்சுரும். ஒரு சிலருக்கு 60 வயது, ஒரு சிலருக்கு 70 வயது. இப்படியாக தோல் சுருக்கம் எப்ப வருதோ, அப்ப அவங்களுக்கு நீரோட தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா, தோல்ல நீர் குறைஞ்சிருச்சுன்னா என்னலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். கண்கள் பர்ட்டிகுலரா கண்ண சுத்தி கருவளையம் வருது அப்படின்னா, அதுல நீர் குறையிறதுன்னு அர்த்தம். நீர் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீர் குறையும் பொழுது என்ன ஆகும்? ஒரு எரிச்சல் உணர்வோடயே இருப்பாங்க.
சரியா தூக்கம் வராது. ஆழமான ஓய்வான தூக்கம் இருக்காது. அப்படி ஆழமான ஓய்வான தூக்கம் இல்ல அப்படின்னா, கண்ணை சுற்றி கருவளையம் வரும். இப்ப கண்ணை சுற்றி கருவளையம் வருது அதுனா, அதற்கு காரணம் என்ன? நீர் குறைவது. தோல் சுருங்குதா? அதற்கு காரணம் நீர் குறைவது. நமக்கு வந்து ஆ நீர் தன்மை நம்ம உடம்புல சரியா இருக்கு அப்படின்றதுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வைங்களேன். பேதி ஆயிடுது 4, 5 தடவ. அப்ப நீரோட தன்மை உடல்ல குறையும். இப்ப நீரோட தன்மை சரியா இருக்கா, குறைவா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு ஒரு டெஸ்ட். ரொம்ப எளிமையான ஒரு டெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய கை இருக்கு இல்லையா? புறங்கை பகுதி இருக்கு இல்லையா? அந்த புறங்கை பகுதியில நாம இந்த ஸ்கின்ன கிள்ளி இப்படி மேல இழுக்குறோம். மேல இழுத்தா, மேல நல்லா லென்த்தியா வந்துச்சு. இவ்ளோ தூரம் லென்த்தியா அப்படி தூக்கம் வந்துருச்சு. இவ்ளோ தூரம் வர வந்துருச்சு அப்படின்னா, நீரோட தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப எனக்கு நீரோட தன்மை எனக்கு குறைவா இல்ல. ஏற்கனவே நான் கப உடம்பு. நீர் வந்து எனக்கு எப்பவுமே கரெக்ட்டா ஃபில்டா இருக்கும். அதனால என்னால இவ்ளோ தான் இது பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுதா? இன்னும் கம்ப்ளீட்லி கப உடம்புக்கு. என்னோடது அ கலப்பு உடல். முழுக்க முழுக்க கப உடம்புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கூட தூக்க முடியாது. இந்த 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 அளவு கூட உங்களால இந்த தோல வந்து மேல தூக்க முடியாது. அப்ப நீரோட தன்மை குறைஞ்சிருச்சு அப்டின்னா, தோல் சுருங்க தொடங்கும். அதே நேரத்துல இந்த தோல் வந்து ஸ்கின்ன விட்டு இவ்ளோ தூரம் ஆ இந்த உடல விட்டு இவ்ளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளால அழகா தூக்க முடியும். நீரோட தன்மை குறைஞ்சிருச்சுன்றத நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் இது. அடுத்து நீரோட தன்மை குறைஞ்சிருச்சு அப்டின்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு வெட்டை அப்டின்னு சொல்லக்கூடிய சூடு உடம்ப விட்டு வெளியாகும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதலாகவும், ஆண்களுக்கு நீர் குறைவா இருக்கு உடல்ல அப்டின்னா, உடல் சூடு அதிகமாகி, ஆ தன்ன போல விந்தணுக்கள் வந்து அ தன்ன போல வந்து இது வெளியாகும். விந்து வந்து தன்ன போல வெளியாகத் தொடங்கும். உடல்ல வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அதே மாரி ஆண்களுக்கும் விந்து வெளியாதல் அப்டின்ற சிம்ப்டம் வரும். அடுத்து, நீர் உடல்ல குறையும் பொழுது, நம்முடைய உடல் அளவுல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும்னு பார்த்தோம். சிறுநீரக கல் அதையும் நான் சொல்லிறேன். வரிசையா ஒவ்வொரு உறுப்பா வரும். நீர் உடல்ல குறையும் பொழுது, சிறுநீரக கல் உருவாகும். கல்லடைப்பு உருவாகும். கல்லடைப்பு சிறுநீரக கல் உருவாகி, கல்லடைப்பு உருவாறது யாருக்கு அப்டின்னா, நீர்த்தன்மை குறைவாக இருப்பவர்களுக்கு. அதே மாரி நீர்க்கடுப்பு, யூரின் போம்போது கடுமையான எரிச்சல், நீர்க்கடுப்பு யாருக்கு இருக்கும் அப்டின்னா, நீர்த்தன்மை குறைவாக இருப்பவர்களுக்கு நீர்க்கடுப்பு இருக்கும். இது எல்லாமே உடல் அளவுல. உடல் அளவுலயும் இன்னும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, வயசான பிறகு வர ஞாபக மறதி. வயோதிகத்துல வரக்கூடிய ஞாபக மறதி. வயதாயிட்டா எத எங்க வச்சோம் அப்படின்னு மறக்கலாம். இது வயோதிகருக்கு மட்டும் இல்ல. நார்மலா இருக்கவங்களே திடீர்னு வயது கம்மியா இருக்கவங்களே, சாவிய பூட்டி வீட்டு சாவிய பூட்டி எடுத்தேன். ஆனா எங்க வச்சேன்னு தெரியல. அதே மாரி ஏதோ ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு பேனாவோ, ஃபைலோ ஏதோ ஒரு பொருள எடுத்தேன் கையில. ஆனா அத எங்க வச்சேன்னு தெரியல. நான் பைக்க வந்து பூட்னனா, பூட்டலையா அப்படின்னு தெரியல. அப்படின்ற மாதிரியான அது மாரி ஏதாவது ஒரு பொருள பத்திரமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்ஸ பத்திரமா தூக்கி வைக்கிறேன்னு ஏதோ ஒரு இடத்துல வச்சேன். எங்க வச்சேன்னு தெரியல. அப்போ ஒரு பொருள ஒரு இடத்துல வச்சுட்டு, அத எங்க வச்சோம் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய தன்மை, இந்த ஷார்ட்டா வரக்கூடிய இந்த ஞாபக மறதி. இந்த ஞாபக மறதிக்கு காரணம் நீர்த்தன்மை குறைவது.
வயோதிகத்துல வரக்கூடிய ஞாபக மறதிக்கு காரணம் நீர்த்தன்மை குறைவது. வயோதிகத்துல தோல்லாம் சுருங்கிருது. வெளிய தெரியுது நமக்கு. நம்ம பிரெயின்ல வந்து இருக்கக்கூடிய நீர்த்தன்மை நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறையும் பொழுது, வயோதிகத்துல ஃபுல்லா முழுக்க நீர்த்தன்மை குறையுது. நம்ம மூளையில இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறையும் பொழுது என்னாகும்? ஞாபக மறதி ஏற்படும். சரி. இப்ப அப்படியே நீர்த்தன்மை அதிகமாகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, மனதளவுல பார்க்கலையே. மனதளவுல நீர்த்தன்மை குறையும் பொழுது மனதளவுல நீர்த்தன்மை குறையும் பொழுது, சிடுசிடுக்கிற குணாதிசயம். எதெடுத்தாலும் எரிச்சல் படுறது. எதெடுத்தாலும் சிடுசிடுன்னு முகத்த காமிக்கிறது. ஃப்ரௌனிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. முகத்த அப்படி சுண்டுறது. எது சுண்டும்? குழம்ப சுண்ட வைப்போம். லிக்விடா இருக்க எல்லாத்தையும் சுண்ட வைக்கலாம் இல்லையா? ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அதுல முழுக்க "எம்மா தண்ணியே சுண்டி போச்சும்மா. இவ்ளோ நேரம் ஏன் வெயில்ல வச்ச?" அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீர் என்ன பண்ணும்? சுண்டுதல் அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் நீருக்கு நம்ம பயன்படுத்துவோம். நீர்ன்னு சொல்றத விட லிக்விடா இருக்கக்கூடிய திரவத்தன்மையில இருக்கக்கூடியதுக்கு. திரவத்தன்மை இருக்கக்கூடிய எல்லாமே நீரோட தன்மை உடையது. அப்ப ஒருத்தர் முகத்த சுண்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீர் குறைவா இருக்குன்னு அர்த்தம். முகத்த சுண்டுறவங்கள யாருக்காவது பிடிக்குமா என்ன? சுத்தி இருக்கவங்களுக்கு. ரொம்ப பிடித்த மனிதர், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கூட, முகத்த அப்படி சுண்டுனாங்கன்னு வைங்களேன், அவங்கள அந்நேரத்துக்கு பார்க்க எப்படி இருக்கும்? ஆமா. அப்ப இந்த முகத்த சுண்டுறது, நீர் சுண்டுதல் நம்மளுக்கு என்ன மாரியான மனோபாவத்த குடுக்கும் அப்டின்னா, ஒரு எரிச்சல், இரிட்டேஷன் மனோபாவத்தை குடுக்கும். மனதளவுல நீர் அப்டின்றது என்ன அப்டின்னா, பாண்டேஜ். உறவுகளுக்கு நடுவுல இருக்க பாண்டேஜ். ஒரு உறவோட பாண்டேஜ கெடுக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, முகத்த சுண்டுனீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஒரு 4 தடவ, 5 தடவ அவங்கள பார்த்து முகத்த சுண்டிட்டீங்க அப்டின்னா, அந்த உறவு அதோட முடிஞ்சுச்சு. அப்ப நீரோட தன்மை நம்மளுடைய மனதளவுல பந்தம், பாண்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து கட்டுதல்ன்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாரி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பந்த உணர்வு, பாண்டேஜ் உறவுகளுக்கு நடுவுல இருக்க அந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டேஜ். பந்தம் தமிழ்ல, பாண்டேஜ் இங்கிலீஷ்ல. ஆக்சுவலி வேற ஒரு செஷன், வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா இருக்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கதை சொல்லும்பொழுது இந்த பாண்டேஜ் பந்தத்த பத்தி நீர்த்தன்மைக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். அ தற்செயலா வந்து நேற்று என்னோட பையன் வந்து இத சொன்னான். "நீர் குறைஞ்சிருக்குமா?" அப்படின்னான். அவங்க யாரோ ஒருத்தர பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது, "அவங்களுக்குள்ள பெரிய அட்டாச்மென்ட்டோ, பாண்டேஜோ இல்லாம இருக்காங்களே" அப்படின்னு சொல்லும்பொழுது, "நீர் குறைஞ்சிருக்குமா இருக்கும்" அப்படின்னு சொன்னான். அப்பதான் இந்த பாயிண்ட் அந்த வார்த்தை அவன் தான் ஞாபகப்படுத்துனான். "பந்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க" அப்படின்னு. அப்போ இந்த பந்தம் அந்த வேர்ட நான் ஒரு 2, 3 செஷன் எடுக்கும்போது அந்த வேர்ட் என்ன பாண்டேஜ்ன்றதுக்கான தமிழ் சொல் என்ன? அல்லது இந்த பாண்டேஜ்ன்ற அந்த கரெக்ட்டான அந்த வேர்ட பயன்படுத்த தெரியாம நான் உறவுகளோட ஒற்றுமை, ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒற்றுமை அப்படின்றத விட பந்தம் அல்லது பாண்டேஜ் தான் சரியான வார்த்தை. ஏன்னா நீர் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சேர்த்து கட்டக்கூடிய தன்மை உள்ளது. எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வைக்கக்கூடிய லிக்விடால தான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வைக்க முடியும். அப்போ அந்த நீரோட தன்மை பந்தத்தை ஏற்படுத்துதல். நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கேரக்டர் கூட யாருமே கூட சுத்தி எந்த பந்தமும் இருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் சோலோவா இருப்பாங்க. ஏன் 4 பேர்ட்ட முகத்த காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த சிடுசிடுக்கிற முகத்த அல்லது முகத்த சுண்டியிருப்பாங்க. அதோட அந்த பந்தம் எல்லாமே பக்கத்துல இருக்காது. இப்போ நீருடைய தன்மை மனதளவுல எத குடுக்கும் அப்டின்னா, பந்தத்தை குடுக்கும். அதே மாரி இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஞாபக மறதி அப்டின்னு பார்த்தோம். நீர் வந்து குறைஞ்சுச்சுன்னா ஞாபக மறதி ஏற்படும். அதே இது நீர் சரியான அளவுல இருக்கும் பொழுது,
நல்ல ஞாபக சக்தி. இளமை காலத்துல இருக்கிறது எல்லாமே தெரியக்கூடிய ஞாபக சக்தி. போன செஷன்ல வந்து நாம எடுத்திருக்கும்போது நல்ல மழை. போன பேட்ச்சுக்கு பேசிக் அடிப்படை வகுப்புக்கு நீர் எடுத்துட்டு இருக்கும்பொழுது நல்ல மழை. ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரு மருதமலை ஐயா வந்து நீர் முத்திரை செய்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு மாலை திடீர்னு மழை வந்தது. நல்ல மழை. அப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நீர் முத்திரை எப்பொழுதெல்லாம் அவர் செய்றாரோ, அப்ப எல்லாம் நான் அவர்ட்ட கவனிச்ச மாற்றம், அவர்ட்ட ஏற்படுற அந்த மாற்றம் என்ன அப்டின்னா, ஸ்கூல் டேஸ்ல படித்த பொயட்ரி அதாவது ஸ்கூல்ல படிக்கும்பொழுது சொல்லிக் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாரு. நல்ல மழை பெய்துட்டு இருக்கு. நீர் முத்திரை அவர் தொடர்ச்சியா செஞ்சிருந்த கூடிய ஒரு 2, 3 நாள். அதாவது நீரோட நிலை அவருக்கு சமநிலையோ, சமநிலை விட்டு கொஞ்சம் அதிகமோ ஆயிடுச்சு. அப்படின்றதுக்கான அடையாளமா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது நீங்க மறக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த நிகழ்வ சொல்றேன். யானை, யானை, அழகர், யானை, அழகர், சொக்கரம், ஏர்ம் யானை சொல்லிட்டு, ஸ்கூல் படிக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்லிக் குடுத்தாங்களாம். அவங்க அம்மா அ எலிமெண்டரி ஸ்கூலோட டீச்சர். அவர் அம்மாட்டயே தான் படிச்சிருக்காரு. ஆ 1ஆம் வகுப்புலருந்து 5ஆம் வகுப்பு வரை அவங்க அம்மா கிட்டயே தான் படிச்சிருக்காரு. அப்போ அவங்க சொல்லிக்கிட்டு தான் ஆனா, ஆவன்னா ஆ பாட்டு இன்னும் நெறைய யானை யானை அழகர் யானைலாம் சும்மா எதேதோ பாடல்லாம் வரிசையா அப்படியே உள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க மழை பெஞ்சு வ வெளிய இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி சாரல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் சீக்கிரம் சீக்கிரமா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கேன். இவர் வந்து ஃபோன்ல அவங்க அம்மா கிட்ட அந்த நீர் மூலகம் அதிகமாயிடுச்சு. நீரோட தன்மை உடல்ல கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழைய விஷயத்த கூட ஞாபகப்படுத்தி வர வைக்கும். நீர் வந்து பழைய விஷயம்னா பழைய சோகங்கள் எல்லாம் இல்ல. பழைய இன்பமான விஷயங்கள ஞாபகப்படுத்தும். நீர்னா நீங்க கிளியரா இஸ் ஈக்குவல் டூ மனதளவுல நீர்ன்றத இஸ் ஈக்குவல் டூ இன்பம் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். நீர்னா இன்பம். நீர் இஸ் ஈக்குவல் டூ இன்பம்னே நீங்க எழுதி வச்சுக்கலாம். அப்ப சிறு வயதுல ஏற்பட்டிருந்த இந்த இன்பமான ஒரு வாழ்வியல் சார்ந்த விஷயம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ட்ரிக்கர் ஆயி உள்ள இருந்து கிளப்பி விட்டு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவங்க அம்மா கிட்ட, நான் இப்படி ஸ்கூலுக்கு நடந்து போவேன். அது போற வழி அவங்க பேசுறது முழுக்க நீர்த்தன்மை இருக்கதா பேசிட்டே இருக்காரு. போற வழியில ஒரு சின்ன ஓடை போகும். அந்த ஓடையில கால நனைப்பேன். அதுல இருக்க மணல் எடுத்து என் கன்னத்துல பூசிப்பேன். இப்படியே வரிசையா ஒண்ணொன்னா, ஒண்ணொன்னா சொல்லிட்டே வர்றது முழுக்க முழுக்க நீர்த்தன்மை உடையதா. ஒரு 3 பெர்சனா வெளிய இருந்து பார்க்கும் பொழுது, இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அவ்ளோ அழகா புரியுது. அப்போ அவரோட அந்த பாட்டுல கூட நீரோட தன்மை இருக்க பாடல் வந்துருது. "கட்டி கரும்பை முறிக்கும் யானை, காவேரி நீரை கலக்கும் யானைன்னு" ஆக்ஷனோட சொல்லிட்டு இருந்தாரு. அ அந்த பாட்ட ஃபுல்லா எப்படி யானை யானைன்னா, யானை யானை இப்படி சொல்றாரு. காவிரி ஆற்றை கலக்கும் யானைன்னு அப்படியே ஆக்ஷனோட உட்கார்ந்து தன்ன மறந்து, அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்காது, 3/4 மணி நேரம் இருக்கும். உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த நீரோட தன்மை உடல்ல அந்த இருக்கிறத விட கொஞ்சம் அதிகப்படும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. உடல் அளவிலயும், மனதளவிலயும் நீர் அதிகப்பட்டா என்னலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். மனதளவுல நீர் அதிகப்படும் பொழுது சாரி குறைஞ்சா என்ன ஆகுன்றத பார்த்தோம். இப்ப அதிகப்படுறத பார்ப்போம். இப்ப நீர் வந்து அதிகப்படும் பொழுது, உடல் அளவுல அதிகப்படும் பொழுது, உடம்பு முழுக்க நீர் வீக்கம். பிளம்பியா இருப்பாங்க. வாட்டரியா. அந்த விரல்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட கை விரல்களே நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எல்லாமே நீர் அதிகமான தன்மை உள்ள விரல்களோட தன்மை. இந்த இடம் ஃபுல்லாவே வாட்டர். நீர் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நீரோட தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது, உடல் முழுக்க நீர் கோர்த்த வீக்கம் ஏற்படலாம். இதுதான் மேஜரா நீர்த்தன்மை உடல்ல அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தன்மை. மனதளவுல பார்த்தீங்கன்னா, நீர்த்தன்மை அதிகமா இருக்கவங்க, மிகப்பெரிய ரசிகர்களாகவும், மிகப்பெரிய காதல் கவிஞர்களாகவும், மொட்டை கவிஞர்கள்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கவிஞர்கள் வந்து பல விதத்துல இருப்பாங்க. அதுல நெருப்பு அதிகமா இருக்கவங்க அப்டின்லாம் பார்த்தா, இப்ப வைரமுத்துலாம்
நீரும், நெருப்பும் 2ம் அதிகமா இருக்கவங்க. அதனால ரசனைத்தன்மையும் இருக்கும். ஒரு 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 வேகமும், ஒரு ஃபோர்ஸும் இருக்கும். காற்றோட தன்மையும் அதிகமா இருக்கனால, ரசனையோட சேர்த்து மற்ற எல்லாமே அதிகமா இருக்கும். அடிப்படை பேஸ் ரசிகத்தன்மை இருக்கும். அதோட சேர்த்து ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வேகமே இருக்காது. பெரிய அளவு ஃபோர்ஸே இருக்காது. ஃபுல்லா ரசனைத்தன்மையா தான் இருக்கும். வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவர்கள் யார் அப்டின்னா, நீர் அதிகமா இருக்கவங்க. உணவ ரசிச்சு, ருசிச்சு ஒருத்தர் சாப்பிடுறாங்க அப்டின்னா, அவங்க நீர்த்தன்மை அதிகமா இருப்பவர்கள். கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். ஒரு உணவ அவ்ளோ ரசனையோட சாப்ட்டு அப்டியே ரசனையோட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அத விளக்கி சொல்லுவாங்க. இது இந்த உணவு இப்டி இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட் விளாகர்ஸ் விளாகர் தானே அது பேரு. ஃபுட் விளாகர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த உணவு சார்ந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உணவ ரொம்ப ரசிச்சு சாப்ட்டு, அத வந்து ரசனையா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க இல்லையா? நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த உணவு வந்து நிஜமா பார்த்தீங்கன்னா, நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா, அந்த உணவு அவ்ளோ ரசிக்க மாட்டோம். ஆனா, அத அவங்க சாப்ட்டு ரசிச்சு சொல்ற விதம் வந்து நம்மளுக்கு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அப்ப உணவையும், வாழ்க்கையையும் ரசிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, நீர்த்தன்மை அதிகமாக இருப்பவர்கள். டேஸ்டி ஃபுட் மட்டும் தான் இவங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட் இல்லாத ஃபுட் இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாரி நீர் ரொம்ப அதிகமாகும் பொழுது, ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இந்த ரசனை தன்மை ரொம்ப அதிகமாகும் பொழுது, பந்தம் ரொம்ப அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்? அதுவே ஓரளவு நீர்த்தன்மை அதிகமா இருக்கவங்க, ஓரளவு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமா இருக்கும். நீர்த்தன்மைய ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, சபலம் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள போயிருவாங்க. அப்ப அவர்களுடைய எதிர்பாலினம் சார்ந்த ஈர்ப்பு, ரசனை எல்லாம் ரொம்ப அதிகமாகும் பொழுது, ஆணாக இருந்தால் நெறைய பெண் உறவுகளையும், பெண்ணாக இருந்தால் நெறைய ஆண் உறவுகளையும், அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இப்ப நீரோட தன்மை ரொம்ப அதிகமாகும்போது, நீரோட ஒரு குணாதிசயம் சலனம். அப்ப மைண்ட் ஸ்டேபிளா இருக்காது. சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆசை வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயத்திலயோ, போதை வஸ்துக்கள் சார்ந்த விஷயத்திலயோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இருக்கும். நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது, இன்பத்துக்கான தேடல் அதிகமாக இருக்கும். இன்பத்துக்கான தேடல் அதிகமாக இருக்கும் பொழுது, மண்ல பார்த்தது காம உணர்வு கன்டெய்ன்டா ஸ்டேபிளா இருக்குது. ஆனா, நீர் அதிகமாகும் பொழுது, அதுவே ஒரு மிகையான ஒரு இன்ப உணர்வுக்கான தேடலும், காம உணர்வு மட்டும் இல்ல. இன்ப உணர்வு இன்பம் எதெல்லாம் கிடைக்குதோ அத நோக்கியான ஒரு தேடல் போயிடும். அது அதனால தான் அவங்களுக்கு அந்த போதை வஸ்துக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அதிகமாயிடுது. நீர்த்தன்மை ரொம்ப அதிகமாகும் பொழுது. அப்போ இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நீர் முத்திரை எப்படி செய்றதுன்றத பார்த்துட்டு, நீர் முத்திரை நம்ம எல்லாரும் செய்துட்டு, இப்ப நான் சொன்னத எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்க. நீங்க தான் சொல்லப் போறீங்க. நீர் முத்திரை செய்தால், தலையில இருந்து கால் வர, அதே நேரத்துல நம்ம குணாதிசயத்துல என்னெல்லாம் மாற்றம் நிகழும்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மனதளவுல நீர்த்தன்மை குறைவாக இருப்பவர்கள், எங்க போய் உலகத்துல எப்படி ஒரு இன்பமான இடத்துல போய் விட்டீங்கன்னா கூட, சிடு சிடுன்னு சிடுமூஞ்சிய காமிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீர் குறைவா இருக்கவங்க. அதே இது மனதளவுல நீர்த்தன்மை வந்து அதிகமாக இருப்பவர்கள், எவ்வளோ டஃப்பான சிச்சுவேஷன்ல விட்டீங்கன்னா கூட, எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழல்ல விட்டீங்கன்னா கூட, அந்த சூழலையும் என்ஜாய் பண்ணிட்டு, ரசனையா அந்த சூழலையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரசனையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூழல்ல கூட ரொம்ப நெருக்கடியான சூழல்ல கூட அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு உணவு பொருள் குடுத்தா ரசிச்சு சாப்பிட முடியும். ரொம்ப கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும். ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருக்க உணவ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ரொம்ப ரசிச்சு உணவு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரசிகத்தன்மை, ரசனைத்தன்மை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எது? நீர். அதே மாரி நீர் முத்திரை செய்யும் பொழுது என்னெல்லாம் நன்மை ஏற்படுது? அப்படின்னு பார்த்தா, நான் ஸ்பீடா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம்
நாம இப்ப பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க தான் சொல்லணும். நீர்முத்திரை செய்யும்பொழுது என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படுதுன்னு நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் ஸ்பீடா சொல்லிடுறேன். நீர்முத்திரை செய்யும் பொழுது, தலை முடி வந்து ஒரு உயிரோட்டம் பெறத நம்ம பார்த்திருக்கோம். முடி கொஞ்சம் லென்த் வளர்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, தலையில உள்ள சூடு குறைஞ்சிருது. இப்ப முடி உதிர்றத, நிக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். நீர்முத்திரை செய்யும் பொழுது, ஒரு அழகியல் சார்ந்த ஒரு முத்திரை சொல்லணும் அப்டின்னா, நீர்முத்திரை சொல்லலாம். ஒரு பியூட்டிஷியன் என்னலாம் போயி ஒரு பார்லர்ல போயி அ தன்ன இது பண்ணிக்கிறாங்களோ, அத எல்லாத்தையுமே நீர்முத்திரை உள்ளிருந்தே சிகப்பழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உள்ளிருந்தே அழகியல் சார்ந்த எல்லா வேலையும் பார்க்கக்கூடியது நீர்முத்திரை. என்னலாம் பண்ணும் அப்டின்னா, கூந்தல் ட்ரையா முடி வந்து ரொம்ப தலை ரொம்ப சூடா இருந்ததுன்னா, தலையில உள்ள சூடு குறையும். அதனால நம்முடைய முடியோடைய தன்மை வந்து கொஞ்சம் உயிரோட்டம் பெற்ற மாதிரி இருக்கும் நீர்முத்திரை செய்யும் பொழுது. நீர்முத்திரை செய்யும் பொழுது கண்கள்ல உள்ள சிவப்பு நிறம் மாறி, கண்கள் வந்து நல்ல குளிர்ச்சியா ஒளிரக்கூடிய கண்களா இருக்கும். அதே நேரத்துல கண்ணை சுற்றி உள்ள கருவளையம் நீர்முத்திரை செய்யும்போது சரியாயிரும். நீர்முத்திரை செய்யும்பொழுது நம்ம ஸ்கின் டோன் ஒரு நம்மளுடைய கிட்டத்தட்ட முதல் பேட்ச் நான் சொல்றது கொரோனா ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய எடுத்த ஆன்லைன் பேட்ச்ல இருக்க முதல்ல இருக்க பேட்ச். அதுல ஒரு ஐடி ஊழியர் பெண். இப்பவும் நம்மட்ட நல்ல தொடர்புல இருக்காங்க. 23, 24 வயது இருக்கும். ரொம்ப யங் கேர்ள். நீர்முத்திரை செய்து அவங்களோட அபார்ட்மெண்ட்ல அவங்க ஸ்டே பண்ணியிருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஒரு 2 வாரம் அதாவது செகண்ட் சாட்டர்டே கிட்ட வந்தது. ஸோ 2 வீக்ஸ் தொடர்ச்சியா நீர்முத்திரை சின்சியரா பண்ணாங்க. நீர் ஏற்கனவே குறைவா இருக்கவங்க. ஸ்கின் ஃபுல்லா கொப்புளங்கள் இந்த மாரி நெறைய தொந்தரவு இருக்கவங்க. நீர்முத்திரை செய்து சுத்தி இருக்கவங்க யாருக்குமே அடையாளமே தெரியாத அளவுக்கு கலர் டோன் மாறுனாங்க. அதான் எல்லாரும் அப்படி கிடையாது. இப்ப ஏற்கனவே நம்ம நீர்த்தன்மை வந்து சமநிலையில இருக்கும்போது இருக்க ஸ்கின் டோன், கலர் டோன் தான் நம்மளுடைய சரியான அளவு டோன். அவங்களுக்கு குறைவாக இருந்து ஸ்கின் டோன் ரொம்ப டவுன் ஆயிருந்ததுனால, நீர்முத்திரை செய்றதன் மூலமாக அ நல்ல கலரா மாறுனாங்க. வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி அவங்க பேரன்ட்ஸ் எல்லாம் அ சென்னைக்கு வரவழைச்சு, அவங்களுடைய ஸ்கின் டோன காமிச்சு எல்லாம் அவ்ளோ ஆச்சரியப்பட்டுருக்காங்க. பக்கத்து வீடுகள்ல இருக்கவங்கலாம், "ஒருவேள உங்க தங்கச்சி வேற யாரோ வந்துட்டாங்களோ?" அப்படின்னு டவுட் ஆகுற அளவுக்கு கலர் டோன் அதிகமாயிருக்காங்க. ஏன்னா, அதற்காக எல்லாருக்கும் அப்படி கிடையாது. திரும்பவும் அத சொல்றேன். அவங்க நீர்த்தன்மை குறைஞ்சு கலர் டோன் குறைஞ்சதால, நீர்முத்திரை செய்யும்போது ஜெனரலி எப்பவுமே சாதாரணமாவே நார்மலா நமக்கு இருக்க தோலோட நிறம் வந்து நிறம் வந்து மாறுபடும். நான் ஜெனரலா ஷூட்டிங் போற அன்னைக்கு முந்தின நாள் மட்டும் சென்னையில ஷூட்டிங் அலையிற வேலை இருக்குன்னா, அதுக்கு முந்தின நாள் மட்டும் நீர்முத்திரை பண்ணுவேன். என்ன அப்டின்னா, நீர்முத்திரை செய்யும் பொழுது எடையும் அதிகமாகும். அது வேற விஷயம். எடை 1 கிலோ, 2 கிலோ எடையும் அதிகமாகும். ஏன்னா உடம்புல நீரோட தன்மை அதிகமாகுது இல்லையா? அப்போ நம்ம ஒரு பியூட்டி பார்லர்ல செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே நீர்முத்திரை பண்ணும். தோல்ல சுருக்கங்கள் இருந்தா அந்த சுருக்கங்கள் மாறிடும். தோல்ல கொப்புளங்கள் அல்லது முகப்பரு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா தொடச்சு விட்ட மாதிரி முகப்பருக்கள் அப்படியே மாறிடும். நீர்முத்திரை செய்யும் பொழுது. டீனேஜ்ல வரக்கூடிய முகப்பருன்னு இல்ல. நீர்முத்திரை செய்யும் பொழுது என்ன காரணத்தினால முகத்திலயோ, உடல்லயோ, தோல்ல உள்ள கொப்புளங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீர்முத்திரை செய்யும்போது முடி கொஞ்சம் நல்லா உயிரோட்டமா இருக்கு. கண்ண சுத்தி உள்ள கருவளையம் மாறுது. முகத்துல உள்ள கொப்புளங்கள் மாறுது. ஸ்கின் டோன் கொஞ்சம் அதிகமாகுது. தோல்ல உள்ள சின்ன சின்ன சுருக்கங்கள் எல்லாம் போயிட்டு, சுருக்கம் இல்லாம முகம் வந்து மலர்ச்சி ஆகுது. இதெல்லாம் தாண்டி நம்மளோட மனதளவுலயும் நம்ம கொஞ்சம் ஒரு இன்பமான உணர்வுக்குள்ள வர்றோம். எப்படி வேணும்னா உங்களுடைய வேலையோ, உங்களுடைய தொழில் சார்ந்தோ, உங்களுடைய வேலைகள் சார்ந்தோ எரிச்சலோ வ இருக்கக்கூடிய தன்மையில இருக்கவங்க கூட நீர்முத்திரை செய்யும் பொழுது, ஒரு மகிழ்ச்சியான, இன்பமான ஒரு உணர்வுக்குள்ள வருவாங்க. அப்படி வரும்பொழுது நம்மை சுற்றி உள்ள உறவுகளோட மகிழ்ச்சியா அப்ரோச் பண்ணுவோம். இல்லையா? எல்லாருக்கும் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு, கூல் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஜெனரலா எல்லாருக்கும் பிடித்தது என்ன அப்டின்னா, ஒரு பிரச்சனைய வந்து வருது அப்டின்னா எப்படி அணுகணும்? எரிச்சலோட, கோபத்தோட, ஆத்திரத்தோட, எமோஷன்ஸ்லாம் அள்ளி போட்டு அப்படி இல்ல. கூலா ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்கன்னு ஒருத்தவங்க வைங்க. எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் இந்த கூல் கேரக்டர் தான். இல்லையா? ஒரு பிரச்சனைய வருது அப்டின்னா, ரொம்ப கூலா அத ஃபேஸ் பண்றாங்கன்னு வைங்க. ரொம்ப குளிர்ச்சியா.
அப்படி இருக்கக்கூடிய குணாதிசயம் இருக்கவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும். சோ இந்த கூல் கேரக்டர்ஸ தான் எல்லாருக்கும் பிடித்த கேரக்டர் யாருன்னா, அந்த கூல் கேரக்டர் தான். அதனால அந்த மாரி நாம மாறுறதுக்கு எது பயன்படும்? நீர் முத்திரை பயன்படும். இப்போ எல்லோருக்கும் மாலை வணக்கம். நம்ம டாக்டர் சாலை ஜெயகல்பனா அவர்களுடைய நீர்முத்திரை பற்றியான ஒரு ஆழமான பதிவை பார்த்தோம். தற்போதே நம்ம வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கனால வரும் வாரங்கள்ல சாலை ஜெயகல்பனா அவர்களுடைய தவிர்க்க முடியாத நம்ம சூழல் காரணமா இன்றைய வகுப்பை நம்ம ஒரு பதிவாக பார்த்தோம். வரும் வாரத்துல நேரடியாக எல்லோருடைய கேள்வி பதிலையும் நம்ம கேள்வி பதிலாகவே அவர்களுடைய வகுப்புகள் அமையும். இந்த வெயிலோட விளையாடு அப்படின்னு சொல்லி இந்த பயனுள்ள அமர்வோட இந்த காணொளியை நம்ம யூடியூப்ல காணலாம். இது முடிந்த உடனே யாருக்கெல்லாம் என்ன சந்தேகங்கள் உள்ளது, அடியில அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில கேள்வி பதிலாக அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பதிவு செய்யலாம். அதற்கு எல்லாருமே உரிய பதில்கள் வழங்குவதோட அந்த கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் வரும் வாரங்கள்ல நம்ம வெயிலோட விளையாடோட 2வது பகுதி நம் மருத்துவர் அவர்கள் நேரடியாக என்னென்ன கேள்விகள் கேட்டார்களோ அதற்கான பயனாளர்களுடன் நேரடியாகவே ஒரு உரையாடலை கலந்துரையாடல் செய்வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். பங்கேற்றமைக்கு நன்றி.